Hi, this is Mitra. You are watching me on behindwoods.com. யாரது 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 இப்போ காவலன்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதுவும் சக்சஸ்க்கு வந்திருக்கு, ஒரு பெரிய விஷயம் அது. வீட்டுக்கு ஒரு பாடி கார்டு வந்திருக்காரு. பாடி கார்டா? எதுக்கு பாடி கார்டா? நாங்களும் அவரை டாக்டர் டாக்டர்னு தான் கூப்பிடுவோம். ஆக்சுவலி காவலன்ல எனக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, மலையாளம் பாடி கார்டில் இந்த சேம் கேரக்டர் நான் தான் நடிச்சிருக்கு. அந்த கேரக்டர் தான் நான் இங்கேயும் காவலனில் பண்ணுறேன். அது மூலமாக தான் எனக்கு காவலனில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஆக்சுவலி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இங்கே விஜய் சார் இளைய தளபதி கூட ஒரு அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல, அதுவும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். I'm a bodyguard. ஹலோ இப்ப எங்க இருக்கீங்க? பாஸ், லவ்வர் பாஸ். ஓ லவ்வர் எதுக்குடா என் நம்பருக்கு ஃபோன் பண்றான்? யாரோட பேரு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா மாசா முடிச்சிட்டு ஆக்சுவலி நான் ஆரம்பிக்கிறது மயூகா அப்படின்னு ஒரு படத்தில் தான், என்னோட சைல்டு ஆர்டிஸ்டாக தான் நான் ஆரம்பித்தேன். டைரக்டர் ஹரிஹரன் தான் அதோட டைரக்டர். ஆனால் அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ சீரியஸாக எனக்கு தெரியல, சினிமா இது சீரியஸாக நான் எடுக்குவேன், இதுதான் என் ப்ரொஃபஷன் ஆகும் அப்படின்னலாம் தெரியல எனக்கு. ஆனால் சொல்லி கொடுத்த மாதிரி நான் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நான் பாடி கார்டு பண்ணது மலையாளத்தில். அப்போது சைல்டு ஆர்டிஸ்டிலிருந்து ஒரு ஹீரோயின் லெவலுக்கு ஒரு அந்த கொஞ்சம் கேப் இருந்தது நான் பண்ணும்போது. இந்த பாடி கார்டு பண்ணும்போது கூட ஒரு நியூ கம்மர் அப்படின்னு ஒரு இது, ஏன்னா அவ்வளோ ஹெவியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் இந்த பாடி கார்டில் கூட. அதுக்கப்புறம் நான் அங்கே மலையாளத்தில் நிறைய படம் சோலோ ஹீரோயினாக பண்ணியாச்சு. குலுமால், அப்புறம் ராமராவணன், நாட் அவுட். இப்போ கூட ஒரு பெரிய ஒரு லக்கு அப்படின்னா 14th அன்னைக்கு என்னோட மலையாளம் படம் நாட் அவுட் அப்படின்றது ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே 15th அன்னைக்கு காவலன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான் அதுவே. அதுவும் ரெண்டுமே சக்ஸஸ்க்கு வந்திருக்கு. இப்போ நாட் அவுட் அங்கே இருந்தால் கூட, மலையாளத்தில் இருந்தால் கூட நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இங்கே தமிழில் காவலனாக இருந்தால் கூட சக்ஸஸ். அதுவும் ரிலீஸ் ஆகிற விட அது சக்ஸஸுக்கு வந்தது தான் ஒரு பெரிய விஷயம். பாடி கார்டுனா தெம்போட வரணும், இப்படி அம்போடைய வர்றதே. சாரி சார். அந்த உட்காந்துக்க இன்ஸ்பெக்டர். நோ சார். நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு தான் கரெக்டானது. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். இப்போ கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றேன்னா, எனக்கு நினைக்கல நான் அது ஒரு சின்ன கேரக்டர்னா. நம்ம ஒரு சீனாக இருந்தால் கூட ஒரு நாட்டிசபிளான கேரக்டர் பண்ணணும், அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த படம் பார்த்து காவலன் பார்த்து இறங்கும் போது யாருக்கிட்டையாவது மித்ரா நடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம எந்த இதில் நடிச்சிருக்குன்னு யாரும் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு அது ஒரு சின்ன கேரக்டர்னு நினைக்கல, எனக்கும் நினைக்கல, என்னோட டைரக்டரும் நினைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்த்துச்சுன்னா தெரியும் அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டரோடது. அதை போய் சின்ன கேரக்டர்னு என்னோட மைண்டில் கூட இருக்காது. அது ஒரு நெகட்டிவ் இது வருவோம், அதுக்கு ஒரு சின்ன நெகட்டிவிசம் அதுக்கு வந்திருக்கலாம். அதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த கேரக்டர்ல. I'm a bodyguard. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பாடி கார்டு ரெடியா நிக்கிறாரு. Sit down, sit down. தயவு செஞ்சு இந்த கூலிங் கிளாஸ் எடுத்து கைட்டுங்களேன். நான் உங்களோட பாடிகார்ட்னு எல்லாருக்கும் தெரியட்டும். எனக்கு டியூட்டி தான் சார் முக்கியம். அந்த யூனிஃபார்ம் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். Come on, move. என்னமோ மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி சிடு எரிஞ்சு விழுந்துட்டு. எனக்கு இப்போ உன் மேல கோவலாம் இல்ல. இனிமே இப்படிதான். லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் தான். விஜய் சார் கூட நடிச்சிருக்கு, அதுவும் இளைய தளபதி சூப்பர் ஸ்டார். இப்போ மலையாளத்தில் திலீப் பட்டன் கூட நடிச்சு திருப்பி இங்க தமிழுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி அது என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய லக்கா நினைக்கிறேன் நான். அதுவே ரொம்ப ஜாலியான, என்ன சொல்றது, நானும் அசினும் விஜய் சாரும் அங்கே ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி பழகினாங்க. எனக்கு ஒரு ஷூட்டிங்காகவே தெரியல. இங்கே ஷூட்டிங் டேஸ் எல்லாம் முடியும் போது ஆக்சுவலி நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தது, ஐயோ இது மிஸ் பண்ணுறேன். அங்கே ஒரு வீடு புஷ்பா கார்டன் அப்படின்னு ஒரு ஷூட்டிங் இதில் ரொம்ப நாள் அங்கே ஷூட்டிங் இருந்தது. நாங்கள் 3 பேர் தான் ஆர்டிஸ்ட் மெயினாக அங்கே இருந்தது. அப்போது கூட என்ன சொல்கிறது, இப்போது அங்கே அந்த வீடு கூட விட்டுட்டு போகும்போது ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கினேன். ஏன்னா அவ்வளோ இமோஷ்னலாக இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். என்னை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன், உன்னை என்னை காக்கும் அவனே இறைவன். கண்டிப்பாக தமிழில் நிறைய ஆஃபர்ஸ் எனக்கு வர்றாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் எதுவும் கமிட் பண்ணல. ஏன்னா இப்போது
இப்போ பண்ண ஒரு கேரக்டர் அவ்வளோ நோட்டிசபிளான கேரக்டர் பண்ணேன். இனிமேல் பண்ணும்போது இந்த அளவுக்கு இல்லைன்னா இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்காதாடு இப்போ ஒவ்வொருத்தையும் முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். எல்லாரும் என்கிட்ட கேட்குவாங்க அசின் எப்படின்னு. ஏன்னா பொண்ணுங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே நிறைய கேட்க வேண்டியதா, ஏன்னா பொண்ணுங்கள்ல. அதனால ஆக்சுவலி அசின் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் பண்ணதும் ஃப்ரெண்டாக இருந்தது. ஆனால் அதில் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணின மாதிரி பண்ணேன். ஆனால் நான் என்னோட ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. அசின் இப்போது ஹிந்தியில் கூட நடிச்சுட்டு தான் இங்கே தமிழில் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. ஒரு நார்மல் கேர்ளாக இல்லைனா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். அசின் கூட அடிக்கடி சொல்லிவிடுவேன், நாம் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டல அப்படின்னு கூட. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன். இப்போது கூட அசினை ஆக்சுவலி மிஸ் பண்ணுறேன். இனிமே என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது. நான் தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் கூட வரட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா பண்ண மாட்டேனும் பண்ணுவேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஆயிக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி தனியாக வந்துச்சுன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இல்லைன்னா ஒரு செகண்ட் ஹீரோயின் அப்படியே ஒரு இதாகிடும். ஹீரோயினாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சீனில் இருந்தால் கூட நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு படம் பண்ணும்போது அதில் ஒரு ஹீரோயினாக நடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு ஃபுல் லெங்க் படத்தில் ஹீரோயினாக நடித்து அந்த கேரக்டர் ரீச் ஆகலைன்னா அவ்வளோதான். அது பண்ணதில் அவ்வளோ இது இல்லை. ஆனால் ஒரு படத்தில் ஒரு சீனாக ஆனாலும் நோட்டிசபிளான அல்லைங்க ஒரு சக்ஸஸ் ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நடிச்சிருச்சுன்னா அதுவே போதும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்குள்ள என்ன லவ்வா? உனக்கு என் மேல எதுவும் கோவம்லாம் இல்லைல்ல? அவ பாக்க எப்படி அழகா இருப்பாளா? அவ்வளோ இஷ்டம். எல்லா ஹீரோஸையும் ரொம்ப பிடிக்கும். அது டிப்ளமேட்டிக்காக சொல்லணும் இல்லை. ஏன்னா அவரெல்லாம் அந்த அளவுக்கு ஏன்னா எனக்கு அவரை பற்றி சொல்லணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்னை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன், உன்னை என்னை காக்கும் அவனே இறைவன். ஆக்சுவலி நான் மலையாள படம் பண்ணும்போது, இப்போ முன்னாடி சொன்னல என்னோட செகண்ட் ஃபிலிம், அங்கே நான் பாடி கார்டு பண்ணும்போது ஒரு ஹெவியான கேரக்டர் பண்ணேன். கொஞ்சம் டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ், நான் ஒரு நியூ கம்மர், இவ்வளோ ஹெவியான கேரக்டர், நயன்தாரா, திலீப் பட்டன் வந்திருக்கு, எப்படி பண்ணுவேன், எனக்கு அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கும். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட, டைரக்டராக இருந்தால் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே தமிழில் வரும்போது என்னாச்சுன்னா, என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வாட்டி நான் அந்த கேரக்டர் பண்ணேன். அப்போ எனக்கே தெரியும் இந்த கேரக்டரில் என்ன கம்மியாக இருக்குது, எது நான் பண்ணது தப்பாக இருக்குது, எது நான் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு. அதனால அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நான் கம்ஃபர்டபுளாக இருந்தது தமிழில் தான். வீட்டுக்கு ஒரு பாடி கார்டு வந்திருக்காரு. பாடி கார்டா? எதுக்கு? எந்த பாடி கார்டு எனக்கு தேவையில்லை. பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடம் ட்ரீம் கேரக்டர் அப்படின்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் டீக்ளாமரஸாக ஒரு அந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஆனாலும் இப்போ நமக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸ் எப்படி நம்ம கையில் கிடைக்கும் போது நம்ம ஸ்டைலில் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி பண்ணணும், நல்லபடியா பண்ணணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். I'm a bodyguard. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பாடி கார்டு ரெடியா நிக்கிறாரு. Sit down, sit down. தயவு செஞ்சு இந்த கூலிங் கிளாஸ் எடுத்து கைட்டுங்களேன். நான் உங்களோட பாடிகார்ட்னு எல்லாருக்கும் தெரியட்டும். எனக்கு டியூட்டி தான் சார் முக்கியம். அந்த யூனிஃபார்ம் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். Come on, move. வல்காரிட்டி இல்லாமல் கிளாமர் பண்ணதில் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ யாராவது பார்க்கும்போது ஐயே இதென்னா இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லாமல், பார்க்கும்போது வல்கர் இல்லாமல் நல்லா அழகாக ட்ரெஸ், மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. இந்த என்னோட ஒரு வியூ பாயிண்ட்ல நான் சொல்லுவேன். யாரது